ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெட்டால் மாதிரியான ஆன்டிசெப்டிக் லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 500 ml ஒரு மெஷர்மெண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க டெட்டால் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒயிட் ஆகுது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போதோ இல்லை துணி அலசும் போதோ அடிப்பட்ட இடத்துல ஃபஸ்ட் ஆட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்ஸப்பன் அப்படி இல்லாட்டி எஸ்யூஎஸ் லிக்விட் எடுத்துக்கோங்க. பினாயில் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. பைனாயில் எடுத்துக்கோங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் லெபார்டிக் கிரேட் எடுத்துக்கோங்க. குளோரோஃபினால் ஆன்டிபயாட்டிக் லிக்விட், ஆசிட் சிலரி, ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் எம்டி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் டாக்ஸப்பன் 40 ml எடுத்துக்கோங்க. அதை பவுலில் ஊற்றிக்கோங்க. பினாயில் காம்பவுண்ட் 50 ml எடுத்துக்கோங்க. அதையும் பவுலில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டாக்ஸப்பனும் பினாயில் காம்பவுண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பைனாயில் 80 ml எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டெட்டால் கொஞ்சம் திக்காக வேணும்னா டாக்ஸப்பன் கூட சேர்த்துக்கோங்க. குளோரோஃபினால் 10 ml எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆசிட் சிலரி 20 ml எடுத்துக்கோங்க. அதையும் பவுலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் 50 ml எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில். அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆர்ஓ வாட்டர் 50 ml எடுத்துக்கோங்க. அதையும் பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 100 ml முதல் எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் 100 ml எடுத்துக்கோங்க. டோட்டலாக 200 ml ஊற்றணும். இப்போ அதை பவுலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெட்டால் ரெடி. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஆக கலர் சேஞ்ச் ஆகும். டெட்டால் 500 ml ஃபார்முலா டாக்ஸப்பன் 40 ml, பைனாயில் 80 ml, ஆர்ஓ வாட்டர் 100 ml, குளோரோஃபினால் 10 ml, பினாயில் காம்பவுண்ட் 50 ml, ஆசிட் சிலரி 20 ml, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் 200 ml, டோட்டலி 500 ml பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. ஹோம்மேட் டெட்டால் ரெடி.
ஹோம்மேட் டெட்டால் ப்ராடக்ட் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டீஸ் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.